இன்னைக்கு டெஸ்ட் ரிவிஷன் சொல்லிட்டு எல்லாமே அப்படி தான் போகுமே. ஓமே காட், ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் மேம் மட்டும் ஏதோ டெஸ்ட் வைக்க தான் சொன்னாங்க. கடவுளே. ரபென்சல், நோ ரபென்சல். ஆக்சுவலி வந்துட்டு இங்கிலீஷ் மேம் டெஸ்ட் வைக்க தான் சொன்னாங்க. பட் தென் அவங்க டெசிஷன் மாட்டிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ கிராமர் ரிவிஷனுக்கு இருக்காமே. மேத்ஸ் மேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் டெஸ்ட் வைக்க தான் சொன்னாங்க. படிச்சிட்டியாப்பா? நான் படிச்சிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன் தான் படிச்சிருக்கேன். இன்னும் 2 லெசன் படிக்கணும். ரொம்ப கஷ்டமான லெசன் ஆச்சு இந்த ரெண்டுமே. சே, ஃபர்ஸ்ட் அதை 2 தான் படிச்சிருக்கணும். அம்மாவே அப்பவே சொன்னாங்க. அம்மா நான் சுத்தமா கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 லெசன் ஈஸின்னு சொல்லி அதை படிச்சிருக்கேன். ஏய், மண்டே போயிட்டியா? மேக்ஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த 2 லெசன்ல என்ன மெயினா டெஸ்ட் வைப்பேன்றாங்க. அட ஆமா, அப்போ கண்டிப்பா அது 2 தான் முதல்ல நான் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அந்த 3 லெசன் படிச்சிட்டேனா? ஃபர்ஸ்ட் 2 லெசன் ப்ரையாரிட்டி கொடுத்து அடுத்து அந்த 3 படிச்சிருக்கணும். சரி, தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த ஸ்டாஃப் ரூம் சாக் பீஸ் வாங்கிட்டு வரணும். இங்கிலீஷ்னு எழுதணும் போர்டில். ஏ சுந்தரி, நீ சாக் பீஸ் எடுத்து போறியா? ஓகே, அப்போ ஒன்று பண்ணு. இங்கிலீஷ் மேம் வராங்களா, கொஞ்சம் பாட்டு தொண்டு சொல்லு. ஓகே அபிநேதா, நான் பாட்டு தொண்டு சொல்றேன். ஓகேவா? மை காட் சுந்தரி, மேம் வந்துட்டாங்களே இல்லையா? அதை சொல்லு ஃபர்ஸ்ட். ஓ மை காட், ஹே பாரு சுந்தரி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எத்தனை வந்துட்டுக்கா? ஏப்பா சுந்தரி, கொஞ்சம் டேஸ் சொல்லுப்பா. இங்கிலீஷ் மேம் வந்துட்டுக்காங்களா? எஸ் காய்ஸ், இங்கிலீஷ் மேம் வந்துட்டுக்காங்க. அவங்ககிட்ட இந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல எத்தனை போக சொன்னாங்க காய்ஸ். ஸோ ஓகே, இன்னைக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. நான் சீக்கிரமா வந்துட்டு நம்ம கிளாஸ் வந்து கிளாஸோட நேம் எழுதணும். கிரேட் 8 கிரேட் 8 இங்கிலீஷ் பீரியட் எழுத சொன்னாங்க மேம் போர்டில். சீக்கிரமா மேம் வரத்துக்குள்ள எல்லாம் நடக்கணும். அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே பேசிட்டே இருக்காம டேஸ் உட்காந்து எடுத்து படிக்க முடியாது. மேம் பேசிட்டே இருந்தா சுத்தக்கு பேசவே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸோ என்ன ரோஸ், நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் பேக் வச்சிட்டியா? அண்ட் எஸ், ஹூஸ் தட் ஷாலினி. ஓகே, அட்டெண்டன்ஸ் எத்தனை அடிச்சிட்டியா? கிரேட் 8 எழுதிட்டியா? இங்கிலீஷ் பீரியட் எழுதிட்டியா? வெரி குட். நான் சொன்ன டாஸ்க்கு கரெக்டாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ லெட் மீ டேக் அட்டெண்டன்ஸ் அண்ட் லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் கிளாஸ். பேசிட்டே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறேன். ரோஸ் present ma'am. Rapunzel present ma'am. Thumbelina present ma'am. Neha present ma'am. Abhineti present ma'am. Abhineta present ma'am. Shalini present ma'am. Sundari present ma'am. Rosie present. So let me just start with the class. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்னோட இங்கிலீஷ் கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு கிராமர் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நாளைக்கு கிராமர் டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் லிசன் டு மை கிளாஸ். ஓகே, ஸோ வேர்ப்ஸ்னா என்ன? கமான் ஸ்டூடெண்ட்ஸ், வேர்ப்ஸ்னா என்ன? நான் யாரை கேட்கணும்னு அவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். கமான் ரோசி, ஆன்சர் டு மை கொஸ்டின். மேம், வேர்ப்ஸ்னா இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் மேம். வெரி குட் ரோசி, கரெக்டாக சொன்ன. இல்லைனா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். ஸோ ரன் அண்ட் பிளே, இது வந்துட்டு ஒரு மெயினான ஆக்ஷனை குறிக்கும். ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் வேர்ப். அண்ட் இந்த ரன்னு பிளே எல்லாமே மெயின் வேர்ப். அண்ட் இன்னும் செட் ஆஃப் வேர்ப்ஸ் எல்லாமே இருக்குது. அதை வந்துட்டு என்னென்னா எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஒரு மெயின் ஆக்ஷன் வேர்ப்ஸா இருக்காது. பட் rather than that, ஒரு சென்டென்ஸ் ஒரு ஃபார்மேஷன்ல ஒரு வேர்புக்கு துணையா ஹெல்ப் பண்ற வேர்ப்ஸுக்கு பேர் தான் ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆர் எல்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ். புரிஞ்சுதா இல்லையா? இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஜெக்ஸோட ரீகாப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஆம், வாஸ், வேல் எல்லாமே ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல வரும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஆம், இஸ், ஆர். பட் ஆனா ஒவ்வொரு ப்ரோனோனுக்கும் அது மாறும். ஸோ இஃப் யூ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சில ப்ரோனோன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே போன்ற சில ஸ்பெசிஃபிக் ப்ரோனோன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு வாட் ஒவ்வொரு ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஆம் தான் யூஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஐக்கு வந்து எந்த ஆக்சிலரி verb யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? am தான். ஸோ ஐ ஆம் ரீடிங். ஓகே, ஐ ஆம் ஈட்டிங் சென்டென்ஸை அப்படி தானே யூஸ் பண்ணுவோம். எஸ் மேம். ஓகே, யூ யூ வந்துட்டு எப்போவுமே வாட் ஒரு யூக்கு வந்து ஆர் தான் வரும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படியே ஒரு சென்டென்ஸில் யூக்கு ஆக்சிலரி வெர்பை என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்கலாம், மேம் என்ன மேம் இது யூங்கிறது ஒரு சிங்குலர் பர்சன் தானே மேம், அப்போ எப்படி மேம் நம்ம ஆர் யூஸ் பண்ண முடியும்? ஆருங்கிற ப்ளூரல் ஆச்சு மேம். இஃப் தட்ஸ் த கொஸ்டின், எஸ் அஃப்கோர்ஸ் யூஆர் ரைட். பட் தென் யூங்கிறது ஒரு ப்ளூரலான கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ வி கேன் கன்சிடர் யூ அஸ் ப்ளூரல். யூ வந்து ப்ளூரலான கன்சிடர் செய்யப்படுது. ஸோ தட்ஸ் வை வி யூஸ் ஆர். ஹீ ஷி இட் எப்போவுமே நம்ம வந்துட்டு இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அது எப்போவுமே எல்லா கேஸ்லேயுமே ஹீ ஷி இட் வந்து ஸ்பெஷல் கேஸஸ். ஸோ இந்த 3 ப்ரோனவுன்ஸுமே ஸ்பெஷல் கேஸோட அமையுது. மற்ற எல்லா ப்ரோனவுன்ஸ்க்குமே வாட் சிமிலர் ஆக்சிலரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணப்படுற ஒழிய இதில் மட்டும் ஒரு வேறு ஏதோ ஒரு ப்ரோனா யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்களா, ஐ தவிர மற்ற எல்லாமே வாட் ஆர் தான் யூஸ் பண்ணுறோமா, பட் ஹீ ஷி இட்டை மட்டும் இஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ ஷி இட் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறோம்? இஸ் தானே யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ரீடிங், ஷீ இஸ் ரீடிங், ஹீ இஸ் ஈட்டிங். அண்டர்ஸ்டுட்டா? வி இது எல்லாமே வாட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அது வந்து ப்ளூரல். ஸோ நம்ம எப்போவுமே ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னால ஆம் இஸ் தான் ஆர் தானே ஆக்சிலரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐக்கு நான் ஆம் யூஸ் பண்ணுவோம், யூக்கு தான் ஆர் யூஸ் பண்ணுவோம், ஹி ஷி இட்னா ஸ்பெஷல் கேஸு. ஸோ இஸ் வி டே எல்லாமே ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இல்லாட்டி எடிட்டிங் எரர்னு கரெக்ஷன் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே பிரேக் போயிட்டு வரலாம். மேம் இன்னும் 2 நாள் எக்ஸாம் வர போடல மேம். ஸோ அதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் மேம்? நீங்கள் எழுதியே போடலையே இன்னும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால எனக்கு யாங்க பச்சுனீங்க. ஓகே, அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நோட் பண்ணி வைக்கணும் போர்டில். ஸோ அதனால தான் வாட் உங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். இந்த 3 ட்ராக்குள்ளே தான் அந்த நோட் புக் எங்கேயோ வச்சுருக்கேன், எங்கன்னே தெரியல. ஓகே, எடுத்து பார்ப்போம். என்ன நோட்டு காணும்? வாட்ஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ட்ரால இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் செகண்ட் ட்ராலையும் இல்லை, 3rd ட்ரால வைக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, எடுத்து இதை செக் பண்ணிக்கலாம். வாட் 3rd ட்ராலையும் வந்து நோட் புக் இல்லை. அண்ட் எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தனியாக நோட் ஒன்று வச்சுருப்பேனே. ஓ மை காட், இது மட்டும் இல்லைன்னா எப்படி எக்ஸாம் நடக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியல. சேர் டேபிள் அடியில் எங்கேயா போய் இருக்கா? பெஞ்ச் மேலே எங்கேயா நோட்டில் இருக்கா? ஓ மை காட், இது அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் ஆச்சே. இந்த 3 ட்ராக்குள்ளே தான் எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் இருக்கும். பட் ஆனால் எங்கன்னே தெரியலையே. ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் மிஸ்ஸிங்காக இருக்கே. உங்களுக்கு உங்கள் பேக் எல்லாமே செக் பண்ணுங்கப்பா. மேபி தெரியாமல் கூட எடுத்துக்கலாம்ல. வாட் என்ன மேம் சொல்கிறீங்க? எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் மிஸ்ஸிங்காக இருக்கா? ஓ மை காட், வாட் இஸ் திஸ் மேம்? ஓகே, ஒரு தடவை நான் பேக்கை செக் பண்ணுறேன். மேம் எப்படி மேம் நம்ம எடுத்துக்க முடியும்? நோமா தெரியாமல் எடுத்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தெரியாமல் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் எல்லாமே இங்கே வச்சேன். ஸோ அதோட கலந்து நீங்கள் கூட எடுத்துருக்கலாம்ல. தட்ஸ் வை மாஸ்கிங் தெரியாமல் கூட எடுத்துருக்கலாம். தயவு செஞ்சு ஒரு செக் பண்ணுங்கள். ஓகே மேம், நீங்கள் நான் செக் பண்ணுறேன். மை காட், எல்லா ஜிப்புமே நான் செக் பண்ணி பார்த்தேன் மேம். இல்லை மேம். எஸ் மேம், எல்லா ஜிப்லையும் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே மேம், உங்களுக்காக நான் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன். மேம் இல்லவே இல்லை மேம். எஸ் மேம், சுத்தமாக இல்லை மேம் என் பேக்குள்ளே. எஸ் மேம், நாம் உங்கள் நோட்லாம் எடுக்கவே இல்லை மேம். ஐ மீன் அந்த எக்ஸாம் சீட்டிங் நோட்லாம் எடுக்கவே இல்லை மேம். ஆக்சுவலி நம்ம இங்கிலீஷ் கிளாஸுக்கு மட்டும்தான் எடுத்தோமே. நான் நிறைய மேம் இங்கிலீஷ் கிளாஸை கிட்ட டிஸ்பியூட் பண்ணேன். அந்த நம்ம இங்கிலீஷ் கிளாஸுக்கு நோட் மட்டும்தான் இருந்துச்சு ஒழிய அந்த எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட்லாம் இல்லவே இல்லை மேம் அது கடையில். வாட் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஓ மை காட், இல்லையா? ஓகே, எல்லாமே செக் பண்ணிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்? ஓகே, இமீடியட்டாக ஸ்டாஃப் ரூமில் போய் சேரணும். இப்போ எனக்கு ஃப்ரீ பீரியட் தானே. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க? அமைதியாக உட்காந்து எல்லாம் படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் தானே, மேக்ஸ் தான் வருவாங்க. அண்ட் ஷாலினி போர்டை எரேஸ் பண்ணு, எல்லா வேலையும் நீ என்ன பண்ணணும்? லீடர் ஒர்க் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு உள்ள வச்சுட்டு சுஞ்சாரி. ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேம். அண்ட் எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நோட் எப்படி காணாமல் போய்க்கும் மேம்? எவ்வளோ பத்திரப்பட்டு வச்சுருந்தாங்க தெரியுமா? எஸ் ரோஸ், எல்லாம் எனக்கு ரொம்பவே ஒன்றுமே புரியல மேம்.
மட்டும் இந்த 3 ட்ராக்குள்ளே தான் வச்சுருக்கதா சொன்னாங்க. பட் தென் ஹவு இட்ஸ் ஸ்டில் மிஸ்ஸிங்? ஓகே மேம், ஸ்டாஃப் ரூமில் செக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஆண்ட்ராய்டோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த டிசைன் நல்லா இருக்குமா மேம்? எஸ் மேம், இந்த டிசைன் நிறைய சூப்பராக இருக்குது. வாவ், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது மேம். இந்த டிசைனில் போட்டால் நம்ம ஆனுவல் டே ரொம்ப சூப்பராக ஓடுமே. ஓகே மேம். ஸோ இது வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கல்ல? ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி டிசைனே பண்ணால் சூப்பராக இருக்கு மேம். நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் மேம். ஓகே ஹிந்தி மேம். இது எடுத்து பிரின்சிபல் மேம் கொடுத்துட்டு வந்துடுங்க. பிரின்சிபல் மேம்கிட்ட கொடுத்துட்டு அதே சமயம் ஆனுவல் டேக்கான சர்டிஃபிகேட்ஸ் டிசைன் வந்துட்டு இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பிளான்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. ஓகே, மீதி இது மட்டும் சொல்லுங்கள். அதாவது 100 பேட்ச் சர்டிஃபிகேட் ஒரு மாதிரியும், ப்ரொஃபிஷியன்சி அவார்டுக்கான சர்டிஃபிகேட் ஒரு மாதிரியும், மற்ற இன்டெலெக்சுவல் காம்படிஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஒரு டிசைன் வேறு மாதிரி பண்ணுறதா நான் பிளான் பண்ணிக்கேன் அப்படிங்கிறத பிரின்சிபல் மேட்டு சொல்லிடுங்க. மீதி எல்லாமே பிரின்சிபல் மேட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். ஓகேவா? ஓ மை காட், டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க? விபி மேம், நான் ப்ரொஃபிஷியன்சி ஆனுவல் டேக்கான ப்ரொஃபிஷியன்சி அவார்ட்ஸு அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அதுக்கான ஸ்பீச் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். எழுதிட்டுருக்கேன் நான் ஓன் வேர்ட்ஸில். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு செக் பண்ணலாம் மேம். ஓகே ஃபைன். ஷிவானி மேம், நீங்கள் ப்ரீஃபைனல் எக்ஸாம் கரெக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா பேப்பர்ஸு? எஸ் மேம், ப்ரீஃபைனலுக்கான எக்ஸாம் பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது. ஓ, நீங்கள் 2 டீச்சர்ஸ் அட்டா பண்ணுறீங்க. மேத்ஸ் மேம், உங்களுக்கு என்னோட 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்லேருந்து கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓ மை காட் மேம், சுத்தமாக வந்துட்டு போயிட்டேன். ஓகே மேம், எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங். இப்போவே நான் போயிடுவேன். ஃப்ளோரா மேம், என்ன மேம் ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? எஸ் மேம். என்ன ப்ராப்ளம்? அந்த எக்ஸாம் அரேஞ்ச்மெண்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லா கிளாஸ்லையும் நீங்கள் போர்டில் எழுதிடுங்க மேம். அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாரிட்டியோடு இருப்பாங்க. இல்லாட்டி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் லாஸ்ட் டேயில். ஸோ எல்லாமே எழுதிடுங்கப்பா. மேம், அண்ட் எக்ஸாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டோன்ட் மிஸ்ஸிங்க மேம். வாட், என்ன சொல்கிறீங்க?